ராமதாஸ் அன்புமணி இடையே அதிகார போட்டி நாளுக்கு நாள் முற்றி வரும் நிலையில் யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதென தெரியாமல் அதிமுக பாஜக அதிர்ச்சியில் உள்ளதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அதிகாரம் யாருக்கு என தந்தை மகனிடையே தொடங்கிய போட்டி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் இரு அணியாக பிரித்துள்ளது. கட்சியின் உரிமை யாருக்கு என்ற விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தைலாபுரம் பாமக அலுவலகத்தில் ராமதாஸ் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், யாருடன் கூட்டணி அமைத்தால் தேர்தலில் சாதகமாக இருக்கும் உள்ளிட்டவை குறித்து நிர்வாகிகளின் கருத்துக்களை ராமதாஸ் கேட்டறிந்தார். ஐயா அவர்கள் ஒரு ஜனநாயக மிக்க தலைவர். எப்படின்னா எல்லாத்துலேயும் கருத்து கேட்டு தான் முடிவெடுப்பார். இப்போ தேர்தல் வருது, ஒரு மாவட்ட தலைவர் செயலாளர் முக்கிய பொறுப்பாளர்கள் அழைச்சி என்ன இந்த தேர்தலில் நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு முடிவெடுக்கலாங்கிறது குறித்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட ஆய்வு செய்கிறார். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் சேலத்தில் வரும் 29ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமதாஸ் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அல்ல என்றும் அங்கு எடுக்கப்படும் முடிவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது எனவும் அன்புமணி அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். பாமக பெயரை தவறாக பயன்படுத்தி செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அறிவித்திருப்பதை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் அன்புமணி கூறியுள்ளார். இதனிடையே சென்னை வந்திருந்த பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் கூட்டணியில் இணைவது மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதா அல்லது அன்புமணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதா என பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் குழப்பத்தில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.